நீ மதிக்காத பொழுது எந்த சூழலும் உன்னை ஏதும் செய்யாது. சிலரை பாவம் பார்க்காதே, அவர்கள் அவர்களுடைய தேவையில் தெளிவாகத்தான் இருக்கின்றார்கள். உன் கஷ்டங்களுக்கு, உன் வேதனைகளுக்கு, உன் தேவைக்கு நீயே போராடு. அடுத்தவர்களை எதிர்பார்க்காதே. ஏனென்றால் எல்லோரும் பாதியில் விட்டு செல்பவர்கள். மகிழ்ச்சி என்பது இடமல்ல, அது ஒரு திசை. காற்றும் வீசும் திசையில் கிளைகள் நகரலாம், மரங்கள் நகராது. பூக்கள் நறுமணம் நிறைந்ததுதான், ஆனால் காற்றின் துணை இல்லாமல் அந்த நறுமணங்கள் இடம் விட்டு இடம் நகராது. ஒருவரை பற்றி இன்னொருவரிடம் நீ சொல்லும் பொழுது அதை கேட்போர் அறிவோர். நீ சொல்பவரை பற்றி அல்ல, உன்னை பற்றி, முன்னேற்றத்தை பற்றி சிந்திக்கும் மனிதர்களுக்கு குறை சொல்லவோ குற்றப்படுத்தவோ நேரம் இருக்காது, நேரம் கிடைக்காது. சீண்டுபவர்கள் சீண்டட்டும், நீ செய்ய வேண்டியது செய். வேடிக்கை பார்ப்போர் பார்க்கட்டும், உன் வேலையை பார். அடுத்தவர்களின் கண்களாக நீ இருக்க விரும்பினால் கண்ணீர் சிந்த தயாராக இரு. சிலருக்கு வழிவிடு, அவர்கள் போகட்டும். அவர்கள் உனக்கு விடையல்ல, உன் பாதைக்கு தடை. வண்ணத்தை வைத்து மனிதர்களை தீர்மானிக்காதே. வாழ்வின் அடிப்படை வண்ணத்தில் அல்ல, மனிதர்களின் எண்ணத்தில் உண்டு. யாருக்காக நீ அழுது புரண்டாயோ அவர்களுக்கு உன்னை பற்றி சிந்திப்பதற்காக நேரம் கூட இல்லை. இதுதான் இன்றைய உறவுகள். நீ குற்றங்களை மன்னிப்பதாலும் சில குறைகளை மறப்பதாலும் தான் இன்னும் உறவுகள் நீடிக்கின்றன. இந்த உலகமே நிரந்தரம் இல்லாமல் இருக்கும் போது இதில் இருக்கின்ற உறவுகள் மட்டும் நிரந்தரமாக இருக்கும் என்று நினைப்பது முட்டாள்தனம். உண்மையான உறவுகள் என்று நம்பியவர்கள் சில சமயம் வேஷம் போடுவதால் உண்மையான அன்பும் உண்மையாகி போகிறது. உங்களை நம்பியவர்களை ஒருபோதும் காயப்படுத்தாதீர்கள். அதன் வழியை போக்க எப்போதும் வழி இருக்காது. 1000 உறவுகள் இருந்தாலும் ஏனோ இழந்த உறவை மட்டுமே உள்ளம் தேடுகிறது. யாருக்கும் நீ பாரமாய் இருக்காதே, தூரமாக இரு, நீ மதிக்கப்படுவாய். பிறர் உன்னை பாரமாய் நினைக்காமல் வாழ். நம்மை உள்ளங்கையில் வைத்து தாங்கும் உறவுகள் கிடைப்பதை விட நம்மை உதறி தள்ளிவிடாத உறவுகள் கிடைப்பது வர. எல்லா நேரங்களிலும் மனம் விட்டு பேசுவதற்கும் அன்பு காட்டுவதற்கும் ஒரு உறவு கிடைத்து விட்டால் வாழும் வாழ்க்கை சொர்க்கம்தான். பிறர் வழியை நீ உணர்ந்து இருந்தால் மனிதனாய் இருக்கின்றாய் என்று அர்த்தம். உலகின் தலை சிறந்த மனிதனாக நீ இருந்தாலும் உனக்கு விமர்சனங்கள் உண்டு. உங்களது பிரார்த்தனைகளை எப்பொழுதும் கைவிடாதீர்கள். ஏனெனில் இறைவன் எப்பொழுதும் எதிர்பாராத பலனை கொடுக்கக்கூடியவர். உனது அன்பு எளிதாய் கிடைப்பதால் அலட்சியமாய் தோன்றலாம். அதற்கான மதிப்பை உணரும் போது தேடினாலும் கிடைக்காது. யாருக்காகவும் கண்ணீர் சிந்தாதே. உன் கண்ணீருக்கு தகுதியானவர்கள் உன்னை என்றும் கண்ணீர் சிந்த விட மாட்டார்கள். உனக்கு மன அமைதி வேண்டுமானால் யாருடைய குறையும் காணாதே. ஏழை வீட்டிற்கு பணக்காரன் சென்றால் உபசரிப்பு பலமாக இருக்கும். பணக்காரன் வீட்டிற்கு ஏழை சென்றால் உபதேசம் பலமாக இருக்கும். உனது பொறுமை ஒருபோதும் தோற்றது இல்லை. பொறாமை ஒருபோதும் ஜெயிப்பதே இல்லை. எவனுக்கு அதிகமாக பொறுமையுள்ளதோ அவரே அதிகமான காரியங்களை சாதிக்க முடியும். உங்களை தவறாக புரிந்து கொண்டவர்களிடம் உங்களை பற்றி புரிய வைக்க முயற்சி செய்து கொண்டிருக்காதீர்கள். உலகில் விமர்சிக்கப்படாத மனிதர்கள் எவருமே இல்லை. இந்த உலகில் எதையோ தேடி மனிதன் அலைந்தாலும் அவனுக்கு இறுதியில் தேவைப்படுவது அமைதி மட்டுமே. எல்லா பக்கமும் உறவுகள் கசக்கும் போது மனதுக்கு பிடித்தரிடம்தான் மனம் ஓடி வருகிறது. அந்த உறவும் நம்மை புரிந்து கொள்ளாமல் தவிர்க்கும் போது வாழ்க்கை வெறுத்துதான் போகிறது. நாம் விரும்பியதாக இருந்தாலும் அவர்கள் விரும்பியதாக இருந்தாலும் நீ மட்டும்தான் வேண்டும் என்று தொடங்கி எல்லா உறவும் கடைசியில் யாருமே வேண்டாம் என்று முடிவடைகிறது. உன்மேல் அன்பை பொழிந்து ஆசையை தூண்டிவிட்ட மனிதர்கள்தான் சில சமயம் சில தவறுகளுக்கு பிறகு தத்துவம் சொல்லிவிட்டு நம்மை தனிமையில் தவிக்க விட்டு போவது. அவசியம் இல்லாதவர்களிடம் உண்மையை சொல்லாதீர்கள், அவசியமானவர்களிடம் பொய்யே சொல்லாதீர்கள். இரண்டுமே காலம் கடந்து உங்களை காயப்படுத்தி கொண்டே இருக்கும். உள்ளத்தால் உன் அன்பை ஒருவர் உணராதவரை நீ அவர்களுக்காக உயிரை கொடுக்க முன் வந்தாலும் ஒரு பயனும் இல்லை. உன்னை கஷ்டப்படுத்த ஒரே ஒரு வார்த்தை போதுமானால் ஆறுதல் சொல்ல 1000 வார்த்தைகள் தேவைப்படுகிறது. அழகாய் இருப்பதை விட அன்பாய் இருந்தால் 1000 உறவுகள் தேடி வரும். இந்த காலத்தில் உண்மையான அன்பு வெறுக்கப்படுகிறது, போலியான அன்பு வரவேற்கப்படுகிறது. நேசிக்க தெரியாத மனிதர்களிடம் நேசத்தை எதிர்பார்ப்பது முட்டாள்தனம். எந்த உறவும் கடைசி வரை நிலைக்காது என்று தெரிந்து கொள்ளும் போது வாழ்க்கையில் அமைதிக்கான விடை கிடைத்து விடுகிறது.
சிலரை நல்ல உறவுகள் என்று நீங்கள் நம்பும் போது அவர்கள் நல்ல நடிகர்கள் என்று நிரூபித்து போகிறார்கள். நமது சந்தோஷத்தை நாமே கொன்று போட தேடிக்கொண்ட சாபம்தான் சில பொய்யான உறவுகள். நம்மை சுற்றி 1000 உறவுகள் கிடைத்தாலும் விரும்பிய உறவை நம்பி ஏமாந்த மனதிற்கு தீர்வு என்பது தனிமை மட்டும்தான். நமது ஸ்டேட்டஸ் பார்த்து பழகும் உறவுகளை விட நமது நண்பர்களை சேர்ந்தவர்கள் எல்லா உறவுகளையும் மேலோட்டமாக பார்த்தால் மிகவும் அழகாகத்தான் இருக்கும். ஆனால் அதன் ஆழத்தில் சென்று பார்க்கும்போது தெரியும் அவர்களது உண்மையான முகம். கட்டாயத்தினால் காட்டப்படும் அன்பு கண்டிப்பாக ஒருபோதும் நிலைக்காது. வலிக்கின்ற இதயத்தை உற்று பார்க்காதீர்கள், சற்று உணர்ந்து பாருங்கள். அப்போது தெரியும் அவர்களின் வலி. நீ அதிக வலிமை உடையவனாக மாற வேண்டுமானால் நீ தனிமையில் இருக்க கற்றுக்கொள். நீ தேர்ந்தெடுக்கும் உறவு யாராயினும் மிகுந்த கவனத்துடன் தேர்வு செய்ய வேண்டும். ஏனெனில் இன்று தேவை என்பது நாளை தேவையற்றதாக மாறுகிறது. எந்த உறவையும் நிலைப்படுத்த உனக்கு பணம் என்ற மாய சக்தி அதிகமாகவே தேவைப்படுகிறது. உங்களுக்கு பிரியமானவர்கள் உங்களை ஒருபோதும் காயப்படுத்த மாட்டார்கள் என்று நம்பிவிடாதீர்கள். சில சமயங்களில் நம் எதிரியை விட மிக மோசமாக உங்களை காயப்படுத்துபவர்கள் அவர்களாகத்தான் இருப்பார்கள். பல நேரங்களில் அவரது தேவைக்கு ஏற்றாற்போல் நம்மை பயன்படுத்திக் கொள்வதை தான் நாம் பாசம் என்று தவறாக புரிந்து கொள்கின்றோம். பிறருடைய வளர்ச்சியை கெடுப்பதற்கு லட்ச பேர் இங்கு தயாராக இருப்பார்கள். ஆனால் பிறருடைய வளர்ச்சியை போற்றுவதற்கு லட்சத்தில் ஒருவர் கூட எங்கும் தயாராக இருக்க மாட்டார்கள். இதுதான் மனிதர்களின் குணம். உன்னை சுற்றியுள்ள உறவுகள் என்பது புத்தகம் போன்றது. நீ படித்தும் தெரிந்து கொள்ளலாம். அவர்கள் உனக்கு தரும் அனுபவத்தை மட்டும் புரிந்தும் கொள்ளலாம். உன் மனம் உடைக்கப்படும் போது ஒவ்வொரு தருணமும் நீ உருவாக்கப்படுகின்றாய், செதுக்கப்படுகின்றாய். அதனால் வழிகளுக்கு நன்றி கூற பழகிக்கொள், புன்னகையுடன் ஏற்றுக்கொள். உன்னுடன் இருக்கும் சக மனிதனை காயப்படுத்தி இரவிடம் வேண்டும் எந்த பிரார்த்தனையும் ஒரு பலனும் இல்லை. தான் என்ற ஆணவம் தலை தூக்காதவரை உறவுகளின் அன்பும் உண்மையான அரவணைப்பும் சகிப்புத்தன்மையும் நிலைத்திருக்கும், நிறைந்திருக்கும். நீங்கள் மாறிவிட்டீர்கள் என்பதை விட பல உறவுகள் உங்களை மாற்றிவிட்டது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. வாழ்வின் நிலையாமையை பற்றி ஒரு கணம் சிந்தித்தாலே போதும், தான் என்ற ஆணவம் அழிந்தே போகும். யாரோ ஒருவராக இருந்து முக்கியத்துவத்திலும் முக்கியமானவராக மாறி மீண்டும் யாரோ ஒருவராகி போவதன் அர்த்தம் என்ன? தொடக்கம் எதுவோ அதுவே முடிவு. பிறருடைய தவறுகளையும் குற்றங்களையும் எப்பொழுதும் கூறிக்கொண்டே இருக்காதே. அதைவிட உங்களை நீங்கள் எண்ணி பாருங்கள். உங்கள் குற்றங்களை உற்று நோக்கி தவிர்த்து விடுங்கள். அதுதான் உன்னை மேம்படுத்த சிறந்த வழி. நீ அகாயத்திற்கு சென்றாலும் ஆழ்கடலுக்குள்ளே சென்றாலும் மலை இடுக்கில் மறைந்து கொண்டாலும் எங்கு சென்றாலும் தீய செயல்கள் செய்தவர்கள் அதன் விளைவுகளில் இருந்து தப்பிக்கவே முடியாது. எங்கு நீங்கள் நிராகரிக்கப்படுகிறீர்களோ அங்கிருந்தே உங்கள் வெற்றியின் பாதையை தொடங்குங்கள். உச்சிக்கு சென்று வந்தான் எப்பொழுதும் பயத்தோடு வாழ்வான். தரையில் நடப்பவன் தைரியமாகத்தான் நடப்பான். உனக்கென்று நிர்ணயிக்கப்பட்டது எதுவும் அது உன்னை அடைந்தே தீரும். இதுதான் இறை தத்துவம். அனைத்து உறவுகளிடம் அளவோடு பழக வேண்டும் என்று கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறது இந்த வாழ்க்கை பாடம். உன் வழியை நீ உணர்ந்து இருந்தால் உயிரோடு இருக்கிறாய் என்று அர்த்தம். பிறர் வழியை நீ உணர்ந்து இருந்தால் மனிதனாக இருக்கிறாய் என்று அர்த்தம். வழியின்றி சிரிக்கும் சிரிப்பிற்கும் வழியின்றி சிரிக்கும் சிரிப்பிற்கும் அர்த்தங்கள் 1000 உண்டு. வழிகளை சுமந்து வழியை தேடும் பயணம்தான் வாழ்க்கை. ஒரு கனவை நீங்கள் மட்டும் கண்டு கொண்டிருப்பது வெறும் கனவாகத்தான் இருக்கும். கனவோடு இணைந்து பயணம் செய்தால்தான் அது நிஜமாகும். உழைப்பு, தூக்கம், மகிழ்ச்சி இம்மூன்றையும் மனிதன் அனுபவிக்க பிறந்தவன். இந்த மூன்றுமில்லாத வாழ்வு சரியான வாழ்வாகாது. இரவுகளை அறியும் கண்கள் ஏனோ தூக்கத்தினை அறிய முற்படுவது இல்லை. இரவில் புகுந்த இமைகள் மூடினால் தானே இருளே கண்களுக்கு புலப்பட வெளிச்சத்தை காணும். உன் தோல்விக்கு பல காரணமாக இருக்கலாம். ஆனால் உன் வெற்றிக்கு உன் தோல்விகள் தான் காரணம் என்பதை மறந்து விடாதே. தோல்வி என்பது வாழ்க்கையில் கற்றுத்தரும் பாடங்களில் ஒன்றே தவிர அதில் அவமானம் ஏதும் இல்லை. வெற்றியும் தோல்வியும் இரு படிகளே. ஒன்றில் உன்னை உணர்ந்து கொள்வாய், மற்றொன்றில் உன்னை திருத்திக் கொள்வாய். வெற்றியை விட தோல்விக்கு பலம் அதிகம். வெற்றி சிரித்து மகிழ வைக்கும், தோல்வி சிந்தித்து வாழ வைக்கும். தோல்வி என்பது வாழ்க்கையில் கற்றுத்தரும் பாடங்களில் ஒன்றை தவிர அதில் அவமானம் ஏதும் இல்லை. கஷ்டப்படுகிறவன் கிட்ட சிரிப்பு இருக்காது, சிரிக்கிறவன் கிட்ட கஷ்டம் இருக்காது. ஆனால் கஷ்டத்திலும் சிரிக்கிறவன் கிட்ட தோல்வி இருக்காது. தோல்வி என்பது நமது பலவீனத்தை காட்ட
வந்தது இல்லை, நம் பலத்தை கூட்ட வந்தது ஆகும். உன் வெற்றியும் தோல்வியும் உனக்கானது என்பதை உணர்ந்து கொள். இதில் உலகத்தின் பங்கு வேடிக்கை பார்ப்பதும் கேலி செய்வதும் மட்டுமே. உயர்ந்து நிற்கும் மரமெல்லாம் என்றோ ஒரு நாள் விதைகளாக மண்ணில் விழுந்தவையே. மனதுக்கு உயிரூட்டும் வார்த்தைகள். நீங்கள் செய்த தவறுகளை முட்டையாக கட்டி வைத்துக் கொண்டு கவலைப்படாதீர்கள். அவை தந்த பாடங்களை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். கசப்பான அனுபவங்களே நம்மை இனிப்பை நோக்கி போகச் செய்யும். நேருக்கு நேர் நின்று எதிர்ப்பவனை கூட நம்பிவிடு. ஆனால் குலைந்து குனிந்து கும்பிடி போடுபவனை நம்பாதே. பல அழிந்து போன சாம்ராஜ்யங்களின் அஸ்திவாரம் இவர்களே. உன்னை விட உனது பிரச்சனைகள் பற்றி உன்னை படைத்தவனுக்கே நன்றாக தெரியும். அவன் மீது முழு நம்பிக்கையை வை. அவன் உன்னை காப்பான். புரிந்தும் புரியாத மாதிரி இருப்பவர்களிடம் நீங்கள் தெரிந்தும் தெரியாத மாதிரி இருக்க பழகிக் கொள்ளுங்கள். மனசாட்சி ஒரு தடவை உறுத்தினால் அது செய்ய போகும் குற்றத்தின் எச்சரிக்கை. மீண்டும் மீண்டும் உறுத்தினால் அது செய்யாத குற்றத்தின் தண்டனை. உலகில் பல கோடி தெய்வங்கள் இருக்கலாம், ஆனால் மனிதன் பயந்து வாழ வேண்டிய தெய்வம் உன் மனசாட்சி. பிறப்பு இறப்பு மட்டுமே நம்மை தேடி வரும். மற்றவற்றை நாம் தான் தேடி செல்ல வேண்டும். இதுவரை வாழ்ந்த வாழ்வை அழிக்கவும் முடியாது. இனி வாழப்போகும் வாழ்வை அறியவும் முடியாது. கற்றுக்கொண்ட பாடங்கள் தான் கடக்க உதவுகிறது. நாம் சந்திக்கும் எல்லா நபர்களும் ஏதோ ஒன்றை நமக்கு பரிசளித்து விட்டுதான் செல்கிறார்கள். சிலர் தடங்களாய், சிலர் தழும்புகளாய். சிரிப்பதற்கும் நேரம் ஒதுக்குங்கள், அது இதயத்தின் இசை. சிந்திப்பதற்கு நேரம் ஒதுக்குங்கள், அது சக்தியின் பிறப்பிடம். விளையாட நேரம் ஒதுக்குங்கள், அது இனிமையான ரகசியம். படிக்க நேரம் ஒதுக்குங்கள், அது அறிவின் ஊற்று. உழைக்க நேரம் ஒதுக்குங்கள், அது வெற்றியின் விலை. தனக்கென ஒரு பாதையை உருவாக்கி கொள்ள முனைந்தவன் பயணத்தில் வரும் தடங்களை கண்டு துவண்டு விடாமல் எவ்வளவு இடர்பாடுகளையும் கடந்து முன்னேற மட்டுமே துடிப்பான். பாதையும் நமதே, பயணமும் நமதே, வாழ்க்கையும் நமதே, வெற்றியும் நமதே. நம்மை தவிர்க்க நினைப்பவர்களுக்கு விலகி வழிவிட்டு ஒதுங்கி செல்லுதல் கூட ஒருவித நாகரிகம்தான். வாழ்க்கையில் எப்போதுமே சந்தோஷமாக இருப்பது ஒரு கலை. ஆனால் அதை யாரிடமும் கற்றுக்கொள்ள முடியாது. ஒவ்வொரு நிமிடமும் சந்தோஷமாக இருக்க முடியும். வருவது வரட்டும், வாழ்ந்து காட்டுவோம் என்ற மன உறுதியில் நீங்கள் இருந்தால் வெற்றிக்கும் தோல்விக்கும் சிறு வித்தியாசம்தான். கடமை செய்தால் வெற்றி, கடமைக்கு செய்தால் தோல்வி. ஒவ்வொரு நாளும் என்னை குத்தி கூறி போடும் நிஜம் அது நான் என்னும் சாதனை. சத்தம் கேட்காத சராசரி பெண். நாம் தவறு செய்தால் வக்கீலாக மாறிவிடுகின்றோம். அடுத்தவர் தவறு செய்தால் நீதிபதியாக மாறிவிடுகின்றோம். பிடிக்கவில்லை என விலகி செல்பவர்களிடம் காரணம் கேட்காதீர்கள். காரணங்கள் அவர்களுக்கு தகுந்தாற்போல் உருவாக்கப்படலாம். சூழ்நிலைகள் மாறும்போது சிலரது வார்த்தைகளும் மாறும், சிலரது வாழ்க்கையும் மாறும். யானைக்கு கரும்பு தோட்டமே தேவைப்படுகிறது, எறும்புக்கு சக்கையே போதுமானதாக இருக்கிறது. தோட்டம் கிடைக்கும் போது யானையாயிரு, சக்கை கிடைக்கும் போது எறும்பாயிரு. வாழ்க்கையில் திருப்தி இல்லை என்ற பேச்சுக்கு இடம் இருக்காது. நன்றாக பேசுகிறவன் எல்லாம் நமக்கு நல்லதையே செய்வான் என்று நினைக்காதே. தேளின் கொடுக்கிலும் மட்டுமல்ல, தேனின் குடிக்கிலும் விஷம்தான் இருக்கிறது. யாரிடம் கற்பது? விடாமுயற்சியை கடல் அலைகளிடமும், கடமை தவறாமையை கதிரவனிடமும், உத்வேகத்தை காற்றாடமிருந்தும், புன்சிரிப்பை பூக்களிடம் இருந்தும், சுறுசுறுப்பை எறும்புகளிடமும், சேமிப்பை தேனீக்களிடமும், பொறுமையை பூமியிடமும், கருணையை கடவுளிடமும். உரிமை உண்டு என எண்ணினாலும் நமக்கு மதிப்பு இல்லை என்று தெரியும் போது ஒதுங்கி இருப்பதே நன்று. தன் ஆசைகள் நிறைவேறவில்லை என்பதை விட உனக்கு ஏதேனும் ஆசைகள் இருக்கா என்று கூட யாரும் கேட்கவில்லை என்பதே பல பெண்களின் வருத்தம். மனிதனின் விரல்கள் அனைத்தும் சமம் இல்லை. ஒப்பிட்டு பேசும் அளவுக்கு எல்லா மனிதனும் நல்லவன் இல்லை. மற்ற அனைத்து குணங்களையும் விடவும் மிக முக்கியமானது துணிவு. ஏனெனில் துணிவு இல்லை எனில் மற்ற எந்த குணங்களையும் தொடர்ந்து பின்பற்ற இயலாது. வாழ்க்கை தரும் பாடம். வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் இறுதி சந்தர்ப்பங்களாக நினைத்து வாழ்ந்தால் நிச்சயம் ஒரு நாள் நம் லட்சியம் நிறைவேறும். நம்பிக்கை வெற்றியோடு வரும், ஆனால் வெற்றி நம்பிக்கை உள்ளவரிடம் மட்டுமே வரும். வாழ்க்கையில் யாரையும் சார்ந்து வாழ்ந்து விடாதீர்கள். ஏனெனில் உங்கள் நிழல் கூட வெளிச்சம் உள்ளவரைதான் துணைக்கு வரும். அன்பாய் அக்கறையாய் பேசினார்கள் என்று நினைத்தேன், ஆனால் அழகாய் சாமர்த்தியமாய் பேசி ஏமாற்றினார்கள் என்பதே உண்மை. முன்னோக்கி சென்றாலும் பின்னோக்கி சென்றாலும் முன்னேற்றம் உண்டு. நகர்வதுதான் முக்கியம்.
வெற்றி பெற 3 வழிகள். 1. மற்றவர்களை விட அதிகமாக தெரிந்து கொள்ளுங்கள். 2. மற்றவர்களை விட அதிகமாக பணியாற்றுங்கள். 3. மற்றவர்களை விட குறைவாக எதிர்பாருங்கள். நல்ல கௌரவமிக்க வாழ்க்கையை வாழுங்கள். முதுமை அடைந்த பழமையானவற்றை நினைத்து பார்க்கும் போது இன்னொரு முறை ஆனந்தப்படலாம். கடந்த காலத்தை மறந்து விடுங்கள். முடிந்தது முடிந்தவதையாக இருக்கட்டும். நிகழ்காலத்தில் வாழுங்கள். மகிழ்ச்சியும் மன அமைதியும் தானாக வரும். எதிலும் பயம் அறியாமல் முற்றிலும் தன் திறமையை கொண்டு விவேகமாக செயல்பட தெரிந்தவனே எல்லாவற்றிலும் திறமைசாலியாக இருந்து வெற்றிகளை பறிக்கின்றான். எப்பொழுதும் தன்னால் முடியும் என்று முந்துபவர்க்கே முதல் பரிசு. நீ விட்டு கொடுக்காமல் உன் உரிமையை யாரும் பறிக்க முடியாது. நீ வளைந்து கொடுக்காமல் உன்னை யாரும் அடிமைப்படுத்த முடியாது. உன் உரிமை இழந்து அடிமையாய் இருக்கின்றாய் என்றால் அதற்கு முழு பொறுப்பும் ஏற்க வேண்டியது நீயே. குடும்பத்தில் அவசரமாய் அள்ளி தெளிக்கப்படும் குற்றச்சாட்டுகள் தமக்கு அதில் பங்குண்டு என்று அறியாமல் கடுகுகளாய் சிதறிய வார்த்தைகளை கணக்கெடுக்க முடியாத தடுமாற்றம், உறவுகளை உதாசீனப்படுத்திவிட்டு உயிர் போக கதறி பயன் இல்லை. எவரையும் சாதாரணமாக நினைத்து விடாதே. எவருக்கு தெரியும், இன்று நீ மிதித்துவிட்டு போகும் கல் கூட நாளை நீ போகும்போது கோவில் தெய்வமாக வந்து உட்காரலாம். தீதும் நன்றும் நமக்கு நம்மால் மட்டுமே வருகிறது. காகித கப்பலை நம்பி கடல் பயணம் மேற்கொள்ள முயல்கின்றோம். சில நேரங்களில் பிறப்பு இறப்பு மட்டுமே நம்மை தேடி வரும். மற்றவற்றை நாம் தான் தேடி செல்ல வேண்டும். இன்று யோசிக்காமல் எடுக்கும் முடிவுகள் அனைத்தும் பின்பு யோசிக்க வைத்து கொண்டே இருக்கும். வாழ்நாள் முழுவதும் சிந்தித்து செயலாற்றுங்கள். கஷ்டங்கள் வரும்போது எதிர்நீச்சல் போட கற்றுக்கொள்ளவில்லை எனில் நீச்சல் தெரிந்தும் பயன் இல்லை. அரை நொடி நிகழ்வை கூட ஆயுள் வரை அசை போடுவதுதான் வாழ்க்கை. வருத்தம் என்னும் வாழ்க்கையில் இன்பம் என்னும் வாடகை வீட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். வாழ்க்கையை கற்றுக்கொள்வதில் குழந்தையைப் போல் இரு. அதற்கு அவமானம் தெரியாது. விழுந்தவுடன் அழுது முடித்து திரும்பவும் எழுந்து நடக்கும். பிடிக்காத விஷயத்தை கண்டு கொள்ளாமலும் வேண்டாத விஷயங்களில் கவனம் செலுத்தாமலும் இருந்தால் உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும். இதுவரை நடந்ததை யோசிப்பதை விட இனி எப்படி நடக்க வேண்டும் என யோசிப்பவர்களே வாழ தெரிந்தவர்கள். வழியின்றி சிரிக்கும் சிரிப்பிற்கும் வழியின்றி சிரிக்கும் சிரிப்பிற்கும் அர்த்தங்கள் 1000 உண்டு. வழிகளை சுமந்து வழியை தேடும் பயணம்தான் வாழ்க்கை. தடைகள் இல்லாவிட்டால் மனம் நிதானத்தை இழந்து அகந்தைக்கு ஆளாகும். போராடி கிடைக்கும் தோல்வி கூட கொண்டாடப்பட வேண்டிய வெற்றிதான். தெளிந்த நீரோடை போல இருக்கும் இதயத்தில் கவலை என்னும் கல்லை எறிந்து கலங்கப்படுத்த வேண்டாம். எதையுமே எதிர்பார்க்காத உழைக்கும் உழைப்பிற்கு தான் வெற்றி கிடைக்கும். ஒருவர் கூட உங்கள் மீது அன்பு காட்டவில்லை என்றால் நீங்கள் மனிதர்களை வெறுக்கலாம். அடக்கம் இன்றி 100 ஆண்டுகள் வாழ்வதை விட ஒழுக்கமுடன் ஒரு நாள் வாழ்வது சிறப்பு. எண்ணத்தில் தூய்மையும் சொல்லில் இனிமையும் செயலில் நேர்மையும் கொண்டதே எளிமையான வாழ்க்கை. உங்களிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள். செல்வம் வேண்டுமானால் அதற்காக பாடுபடுங்கள். அது நிச்சயம் உங்களை வந்து சேரும். வாழ்க்கை மிக சிறியது என்பதால் அன்பை அதிகமாகவும் கோபங்களை கஞ்சத்தனமாகவும் மன்னித்தல்களை விரைவாகவும் வெளிப்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள். அடுத்தவர் பின் நின்று புறம் பேசாதே. அறிந்து கொள், உன் பின்னாலும் ஒருவர் இருக்கிறார் என்று. நான் என்கின்ற ஆணவம், அவனா என்கின்ற பொறாமை, எனக்கு என்கின்ற பேராசை, இந்த 3 குணங்களும் மனிதனை நிம்மதியாக வாழ விடாது. ஏராளமாக பேசியவர்களை ஏணியாக வைத்துக்கொள். உன் வாழ்க்கை எட்ட முடியாத தூரத்தில் சென்றுவிடும். உரிமையில்லாத உறவும் உண்மையில்லாத அன்பும் நேர்மையில்லாத நட்பும் நம்பிக்கையில்லாத வாழ்க்கையும் என்றும் நிரந்தரம் இல்லை. காலம் என்றுமே நம் கேள்விக்கு விடை கொடுப்பது இல்லை. பதில் கிடைக்கும் என்று நம்மை நாமே பழகிக் கொள்கின்றோம். உங்கள் சிந்தனையில் சிறிது மாற்றம் செய்தால் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் அடையலாம். எண்ணம் போல் வாழ்க்கை. வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான விஷயம் நாம் எங்கு நிற்கின்றோம் என்பது அல்ல, எந்த திசையில் சென்று கொண்டிருக்கிறோம் என்பதே. அமைதியை விட உயர்வான சந்தோஷம் இந்த பூமியில் வேறொன்றும் இல்லை. தோல்வியில் இருந்து எதையும் கற்றுக்கொள்ளவில்லை என்றால் அதுதான் உண்மையான தோல்வி. வெற்றியின் ரகசியம்
என்னவென்றால் நீங்கள் உண்மையிலே அவ்விடயத்தில் சிறந்தவர் என்பதை கண்டுபிடித்து அதில் முழு கவனத்தையும் செலுத்துவதாகும். உங்களை நீங்கள் முழுமையாக நேசித்தால் ஒருபோதும் மற்றவர்களை வெறுக்க மாட்டீர்கள். தேவையான இடத்தில் முற்றுப்புள்ளி கட்டாய வேண்டும். இல்லையேல் வார்த்தையும் வாழ்க்கையும் அர்த்தம் இல்லாமல் போய்விடும். சாயலில் வெற்றி பெறுவதை விட அசல் தோற்றத்தில் தோல்வி அடைவது நல்லது. எதிரி இல்லை என்றால் இன்னும் நீ இலக்கை நோக்கி பயணிக்கவில்லை என்று அர்த்தம். விடாமுயற்சி என்ற ஒற்றை நூல் சரியாக இருந்தால் வெற்றி என்னும் பட்டம் நம்பசமே. ஒரு நாள் விடியும் என்று காத்திருக்காமல் இன்று முடியும் என முயற்சி செய். வேதனைகளும் வெற்றிகளாக மாறலாம். எப்போதும் நம் மனதில் உச்சரிக்க வேண்டிய வாக்கியம் என்னால் முடியும். முதல் முயற்சி தோல்வி என்றால் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்யுங்கள். தோல்வியை வென்றுவிடலாம் வெற்றியால். பிரச்சனைகள் நம்மை செதுக்க வருவதாக நினைத்து எதிர்கொள்ளுங்கள். சிதைந்து போக மாட்டீர்கள். உன்னை வெல்லும் தகுதி தோல்விக்கே இருக்கும்போது தோல்வியை வெல்லும் தகுதி உனக்கு இல்லாமலா போய்விடும். எப்போதும் தோல்வி அச்சத்தில் இருப்பதை விட முயற்சி என்ற ஆபத்தை ஒரு முறை எதிர்கொள்வதே மேல். மதிக்கொண்டு முயற்சித்தால் விதி என்று ஏதுமில்லை. இங்கு முயன்று கொண்டே இரு. தோல்வி விண்ணிடம் மண்டியிடும் வரை. மற்றவர்கள் தோல் மீது ஏறி நின்று தன்னை உயரமாக காட்டிக்கொள்வதை விட தனித்து நின்று உங்கள் உண்மையான உயரத்தை காட்டுவதே தன்னம்பிக்கை. பயிற்சியும் முயற்சியும் சேர்ந்தால்தான் வெற்றி. பயிற்சி செய்து முயற்சி செய். வெற்றி உனதே. எப்போதும் உன் அடையாளத்தை யாருக்காகவும் விட்டு கொடுக்காதே. தேவைப்படும் பொழுது நீ தேடப்படுவாய். அதுவரை அமைதியாயிரு. உறுதியான மிகவும் முயற்சியும் இருந்தால்தான் அதன் பெயர் வெற்றி. கட்டளையிட விரும்புபவன் முதலில் பணிவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். நடுங்கி நடுங்கி வாழ்ந்தால் நாடு இல்லாதவன் கூட உன்னை நசுக்கி விடுவான். புதைக்கப்படும் விதைதான் மண்ணை விட்டு மரமாக முளைக்கிறது. மனிதனாக பிறந்தவன் பயமின்றி அழக்கூடாது. எந்த பாதைகள் வெற்றியை தீர்மானிப்பது இல்லை. பயணிப்பவன் முயற்சிகளே வெற்றியை தீர்மானிக்கிறது. முயற்சி இருந்தால் செல்லும் பாதை எல்லாம் நாம் வெல்லும் பாதைதான். நம்பிக்கை என்பது உன் கையில் இருக்கும் வரை வெற்றி என்பது உன் கைத்தொடும் தூரம்தான். தோல்வி எத்தனை முறை உழைத்தாலும் மீண்டும் வர முடியும். தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் உன் தாரக மந்திரமாக இருந்தால் நேற்றைய உங்களையும் இன்றைய உங்களையும் ஒப்பிட்டு பாருங்கள். வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும். வெற்றிக்கு தான் எல்லைகள், முயற்சிக்கு ஏது எல்லைகள்? முயற்சித்து கொண்டே இரு உன் லட்சியத்தை அடையும் வரை. உன் வெற்றிக்கு வழி உன்னிடம் உள்ள முயற்சியில்தான் உள்ளது. பிறர் இடம் எதிர்பார்க்காதே. மூச்சு விடுபவன் எல்லாம் மனிதன் அல்ல, முயற்சி செய்பவனே மனிதன். கடக்கப் போகும் பெரும் பாதையை கண்டு வியக்கும் போது கடந்து வந்த பெரும் பாதையை நினைத்து பாருங்கள். ஊக்கமும் உறுதியும் உள்ள ஒருவரால் தான் செயற்கூறிய செயல்களை செய்ய முடியும். நேற்றைய தோல்வியை மறந்து நாளைய வெற்றியை நோக்கி இன்றைய பொழுதை தொடங்குவோம். வெற்றி நமதே. பயப்படுகிறவர்கள் கை தட்டுகிறார்கள், துணிந்தவர்கள் கைத்தட்டல் பெறுகிறார்கள். நாளைக்கு நல்ல காரியம் செய்வேன் என்று சொல்பவன் முட்டாள். அறிவுள்ளவன் நேற்று அதை செய்து முடித்திருப்பான். நிகழ்காலத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் எதிர்காலம் நம்மை வரவேற்கும். உன்னை தவிர நீ வெற்றி அடைவதை வேறு யாராலும் தடுக்க முடியாது. பயத்தையும் தயக்கத்தையும் தூக்கி போடுங்கள். வெற்றி உங்கள் காலடியில். வெற்றிக்கான நிரந்தர வழி தோல்வி அடைந்த பிறகும் இன்னும் ஒரு முறை முயற்சி செய்வதே. பலனை எதிர்பார்க்காதே, நன்மையை செய். அன்றாட வாழ்வில் சாதாரண விஷயங்களையும் அசாதாரணமான முறையில் செய்யும் போது உலகின் கவனத்தை தன் மீது திருப்ப முடியும். காத்திருந்தால் எதுவும் நடக்காது. இறங்கி போராடு. வெற்றி உன் மகுடமாகும். ஒன்றை வெல்வதற்கு நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட முறை போராட வேண்டியிருக்கும். நீ அடைய நினைத்த இலக்கை அடையும் வரை கல் வந்தாலும் சொல் வந்தாலும் கலங்காமல் நீ முன்னேறு. துன்பங்கள் துரத்தினாலும் சோர்ந்து போகாமல் எதிர்த்து நின்று வெற்றி பெறுவதே தன்னம்பிக்கை உடைய மனிதனுக்கு அழகு. சவால்கள் மூலம் சவாரி செய்வதே வெற்றிக்கு வழி. நற்பண்பு இல்லாத அறிவு ஆபத்தானது. அறிவில்லாத நற்பண்பு பயனற்றது. விடாமுயற்சி மட்டுமே ஒவ்வொரு தோல்வியிலும் உன்னை புது வெற்றிக்கு தயார் செய்யும். முயற்சி செய்து கொண்டே இரு. ஒரு நாள் தோல்வி தோற்று போகும். உன் முயற்சியிடம் இலைகள் உதிர்வதால் மரங்கள் வாடுவது இல்லை. மீண்டும் புதிய இலைகளை
தோற்றுவிக்கும். வெற்றி பெற விரும்பினால் தடைகளை உடைத்து செல், நம்பிக்கை விதைத்து செல். உங்கள் கனவு வெற்றியானது முட்டாள்தனமானது என்று யார் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். தனித்து விட்டால் தான் நமது பலமும் பலவீனமும் நமக்கு தெரியும். 1000 தடைகள் வந்தாலும் அதை உடைக்க தெரிந்து முன்னேறு. தாங்க முடியாத அளவிற்கு நமக்கு ஒருபோதும் துன்பம் ஏற்படுவது இல்லை. சாதிக்கும் எண்ணம் ஆழ்மனதில் தோன்றிவிட்டால் உன் விடாமுயற்சியினால் எதையும் சாதிக்கலாம். உனக்காக அடையாளத்தை உலகம் உணரும் வரை உன்னை பற்றி விமர்சனம் ஒவ்வொன்றும் உனக்கு எதிராகத்தான் இருக்கும். நீங்கள் முயற்சியை கைவிடாதவரை வெற்றியும் உங்களை கைவிடுவது இல்லை.